சஞ்சய், விஜய் 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஒரு மோதல் ஏற்பட்டு, அது அது இனிமே அந்த உறவு வேண்டாம் அப்படின்னு மகன் முடிவெடுக்கிற நேரம், ஒரு தருணம் அது அப்படி அமைஞ்சு போச்சு. நிச்சயமா இது உண்மையான தகவல். 100% உண்மையான தகவல். அந்த நடிகைக்கும், விஜய்க்கும் இருக்கிற தொடர்பு, அது பல நேரங்கள்ல வீட்ல பெரிய பெரிய சண்டையா மாறியிருக்கு. அடிதடி நடந்திருக்கு. எல்லாமே நடந்திருக்கு. எல்லார் குடும்பத்திலயும் நடக்கும். எங்கேயாவது ஒரு சாதாரணமான ஒரு வீட்ல கூட ஒரு கணவன் வேறு ஒரு பெண்ணோட தொடர்புல இருக்கான்னு தெரிஞ்சா, அந்த மனைவி வந்து தட்டி கேட்பா. தட்டி கேட்கும்போது கூட தோளுக்கு மேலே வளர்ந்த மகனாக இருந்தால் அப்பாவை தான் தட்டி கேட்பான். அம்மாவை யாரும் எழுத்து கேட்க மாட்டாங்க. அப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்து விஜய் வீட்லேயும் நடந்திருக்கு. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பலவிதமான மோதல்கள் நடந்திருக்கு. அதாவது அப்பாக்கும் பையனுக்கும் அம்மாக்கும் அந்த மகளுக்கும் எல்லாருக்குமே ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு பெரிய மோதல்கள் அடிக்கடி நடந்திருக்கு. தொடர்ந்து இந்த மாதிரியான மோதல்கள் இருக்கும்போது ஏதோ ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நான் கேள்விப்பட்டது, சஞ்சய், விஜய் 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு மோதல் ஏற்பட்டு, அது அது இனிமே அந்த உறவு வேண்டாம் அப்படின்னு மகன் முடிவெடுக்கிற நேரம், ஒரு தருணம் அது அப்படி அமைஞ்சு போச்சு அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா மகனுமே அந்த வீட்டில் இல்லை. ஸோ இது மகனும் தட்டி கேட்டதுனால தான், மகன் இந்த விஷயங்களை தட்டி கேட்டதுனால தான், மகன் இந்த விஷயங்களை தட்டி கேட்க தான் செய்வான். எப்படி கேட்காம இருப்பான். அம்மா இருக்க வேண்டிய இடத்துல யாரோ ஒரு நடிகை இருக்காங்க, யாரோ ஒரு நடிகையோட அப்பா சுற்றிட்டு இருக்காரு. இது ஊர் உலகத்துல எல்லாம் இப்போ ஃபோட்டோ வீடியோலாம் வருது, கேவலமாக இருக்குன்னா தட்டி கேட்க மாட்டானா? தோளுக்கு மேலே இந்த வளர்ந்த மகன் அப்பாவுக்கு தட்டி கேட்க மாட்டானா? அது கேட்கறது நியாயம் தானே? அப்படி கேட்கறதுனால வர பிரச்சனையினால தான் இது வந்து விஜய்க்குமே வந்து சஞ்சய்க்குமே பிரச்சனை வந்துச்சு.